ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம், என்ன ஸ்டிச்சுக்குரிய எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டபுள் லேயர் செயின் ஸ்டிச் அப்படிங்கும்போது ஒரு அம்மா ஒரு பேபியை தூக்கிட்டு இருக்க மாதிரியான இமேஜை வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் டபுள் லேயருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக தான் நம்ம போடணும். ஏன்னா இந்த இடம் பார்ட் வந்து கர்வ் ஷேப்பு, முகம் கர்வ் ஷேப்பு, இங்கே பேபிக்கும் கர்வ் ஷேப்பு, மீதி எல்லாம் கூட நம்ம நார்மலாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இங்கிருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சில்க் த்ரெட்டு டபுளாக எடுத்திருக்கேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இருந்து மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லேயர் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச்சாக போடுங்க. ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, ரொம்ப குட்டியாகவும் போடாதீங்க. இப்போ இந்த இடத்துல குட்டியோண்டு பெண்டு தான் எனக்கு. இங்கே போயிட்டு இந்த இடத்துல அந்த பேக் ஸ்டிச் மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஒரு பெண்டு எனக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்து பாருங்கள், அப்படியே ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து பின்பக்கம் ஒரு பேக் ஸ்டிச், குட்டியான பேக் ஸ்டிச், நல்லா பாருங்கள், குட்டியான பேக் ஸ்டிச் எடுக்கிறேன். அடுத்து வந்து கீழேருந்து மேலே போகிறேன். இது ஒரு கர்வ் ஷேப்பு. அப்போ மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து பக்கத்துலேயே கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்துடுறேன். அடுத்து அந்த கர்வ் வளைஞ்சி கீழே இருந்து மேலே போகுது எனக்கு. அப்போ இங்கே குட்டி ஒரு பேக் ஸ்டிச். இங்கெல்லாம் கர்வ் ஷேப் தான், அதனால் சின்ன சின்னதாக மெலிஸாக, அதாவது ரொம்ப குட்டியாக ஒரு 0.1 சென்டிமீட்டர் அளவுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்தோன்னா போதும். குட்டி கர்வ், குட்டி பெண்டு. அப்போ ஒரு குட்டியான பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் நான். அப்படியே கரெக்டாக இப்படி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மைன்யூட்டாக கேப்சர் பண்ணுறோமோ இமேஜை, அந்த அளவுக்கு நமக்கு மைன்யூட் ஃபினிஷிங் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பெருசாக போடலாம். இது வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக இப்படி டேர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு கட்டு கரெக்டாக வரும் நமக்கு. இங்கெல்லாம் நம்ம பொறுமையாக ரொம்ப மைன்யூட்டாக செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த மூக்கு வாயோட ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால இந்த பக்கமும் மணிசு வந்துருச்சு, இந்த 3 கர்வ் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். எல்லாமே சின்ன சின்ன நெளிவுகள், அதனால குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடுங்க, பெருசாக போடாதீங்க. இங்கே இங்கே போய் நம்ம ஒரு பேக் ஸ்டிச் போட்டு வரணும். எனக்கு த்ரெட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நான் எண்டு நாட் போட்டுட்டு நான் த்ரெட் எடுக்கும்போது அந்த கர்வ் வந்து எனக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் இங்கேருந்து தான் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்போது எனக்கு அந்த கர்வ்டு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த பேபியோட கை காலெல்லாம் வந்து கை வந்து ரொம்ப குட்டி. இப்போ எந்த அளவுக்கு மைன்யூட்டாக செயின் ஸ்டிச் போடணும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நீடியில் உள்ளே விட்டு திருப்புற டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. இந்த இடம் பெண்டெல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துட்டு வளைஞ்சிருது, அவ்வளோதான். இங்கே உள்ளே போய் வெளியில் வரணும்.
உள்ளே போகிறதுக்கு ஒரு குட்டி பேக் ஸ்டிச் மாதிரி எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டோன்னா அந்த பெண்டு வந்துடுது. ஒரு த்ரெட்டை விட்டுட்டிங்கன்னா ஸ்டிச்சவே பிரிச்சுட்டு திரும்ப போடுங்க. இது ஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டு நம்ம கவர் பண்ணிடுறோம். கரெக்டாக இந்த இடுப்போட ஒரு பெண்டாக கொண்டு வந்து இந்த இடுப்பை முடிக்கணும். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு டபுள் லேயர். இப்போ நம்ம வந்து ஒரு லேயர் தான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். இன்னொரு லேயர் நம்ம போடணும். இன்னொரு லேயர் வந்து நம்ம உள்பக்கமும் போடலாம். இந்த நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு உள்ளேயும் போடலாம், வெளியிலையும் போடலாம். பெட்டர் எப்போவுமே வெளியில் போடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உள்ள வளைவுங்கும் போது இப்போ இந்த குட்டி குட்டி நெளிவுலாம் இருக்கு இல்லையா, இதை உள்பக்கம் நீங்கள் போடும்போது ஒடுக்கி ஒடுக்கி போடும்போது கேப் தெரியும். பட் வெளியில் போடும்போது அந்த அளவுக்கு கேப் வராது. மோரோவர் இப்போ இங்கே வரும்போது நான் ப்ரீவியஸ் பேக் ஸ்டிச் இதுக்குள்ளே எடுப்பேன். பட் இங்கே வரும்போது என்ன பண்ணுவேன், வெளியில் எடுப்பேன். வெளியில் எடுத்து ஒடுக்கும்போது கொஞ்சம் பேக் ஸ்டிச்சு கேப்பு தெரியும். அதனால் எப்போவுமே செகண்ட் லேயர் போடும்போது வெளியில் எடுங்க. இப்போ நான் செகண்ட் லேயருக்கு வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எங்கே வரணும் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக நான் வந்து எல்லோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, எப்போவுமே டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போடும்போது ப்ரீவியஸாக என்ன சைஸுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அந்த சைஸுக்கு தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும். பாருங்க, நல்லா ஒடுக்கி ஒடுக்கி இங்கே பாருங்க போட்டுட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் இப்படி நீடியில் லைட்டாக ஒடுக்குறேன். ஒடுக்கும் போது தான் அந்த ஃபினிஷிங் வந்து 2 லேயருக்கும் நடுவில் வந்து எனக்கு என்ன இருக்காது, கேப் இருக்காது. அப்போ இந்த இடத்துல குட்டியாக செயின் ஸ்டிச்சு எந்த அளவுக்கு மைன்யூட்டாக 2வது லேயர் போடுறேன் பாருங்க. ஸோ ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி கரெக்டாக வரணும். இப்போ இங்கே வரும்போது நான் இங்கே எடுக்கிற பேக் ஸ்டிச் வந்து இந்த ப்ரீவியஸாக போட்டிருக்கேன் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே எடுத்து இப்படி கொண்டு வரணும். அப்போ தான் எனக்கு அந்த ஃபினிஷிங் வரும். இப்போ நம்ம ஒரே கலரில் எடுத்தோம்னா நான் பேக் ஸ்டிச் எங்கே எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது வீடியோவில். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அவுட்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு 2வது லேயர் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இதில் அகெயின் இந்த ஒரு இடத்துல பேக் ஸ்டிச் போட்டோமா, அகெயின் வர பேக் ஸ்டிச் எங்கே வரும்னா இங்கே வரும். இப்போ ப்ரீவியஸ் லேயருக்குள்ளே போடுவீங்க. அடுத்து இங்கே வரும்போது அந்த ஒரு பெண்டு ப்ரீவியஸ் லேயருக்குள்ளே, ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் ஸ்டிச் 3 இடத்துல தான் வரும். ஒரு இடம் வந்து இங்கேருந்து வந்து இந்த கர்வு, 2வது கர்வு, 3வது கர்வு, 4வது கர்வு, இந்த 4 இடத்துல மட்டும்தான் நம்ம பேக் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதான். இப்போ நான் பேக் ஸ்டிச் எடுத்துருக்கிறது இங்கே எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2வது பேக் ஸ்டிச் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிறதுக்கு உள்ளே கொடுத்து பொறுமையாக நான் பேக் ஸ்டிச் எடுக்கிறேன். பக்கத்துலேயே கொடுத்துட்றேன். அப்போ தான் அந்த வி மாதிரி வர கட்டு கர்வ் சொல்லுவோம் இல்லையா, கட்டு ஸ்லிட்டு அது கரெக்டாக வரும். இங்கெல்லாம் கர்வ் ஷேப்பு தான் பாருங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீடியில் நம்ம எந்த அளவுக்கு லெஃப்ட் சைடு தள்ளுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இங்கே நான் பேக் ஸ்டிச் போடணும். எப்போவுமே த்ரெட்டில் பிசுறு வந்தாலோ இல்லை சிங்கிள் த்ரெட்டாக வந்தாலோ ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பேக் ஸ்டிச்சு ப்ரீவியஸ் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி பேக் ஸ்டிச் எடுத்துடுறேன்.
அப்போ தான் எனக்கு அந்த கர்வ் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இங்கே இதுக்கப்புறம் எங்கேயுமே நமக்கு வந்து பேக் ஸ்டிச்சு தேவையில்லை. மைன்யூட்டாக நம்ம ஒடுக்கணுன்னா மட்டும் போதும். ப்ரீவியஸ் ஸ்டிச்சோட ஒடுக்கி போட்டுட்டு வந்தால் மட்டும் போதும். இங்கே பாருங்கள் வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்து அதை எந்த அளவுக்கு பக்கத்துலேயே கொடுக்குறேன் பாருங்கள். பக்கத்துலேயே கொடுத்ததுனால எனக்கு இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த ஒரு வி பார்ட் மாதிரி வருதுல்ல, அதில் கேப் இல்லை. டே போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்ல ஒரு டபுள் ஷேடு லுக்கு இருக்கு பாருங்க. அந்த டார்க் பிங்க், அதாவது பர்பிள் கலர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயர் வந்து நல்ல எல்லோயிஷ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து வரும்போது எனக்கு நைட் டைம், இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நைட் டைமு. இந்த டைம்லயே இவ்வளோ நல்ல ஒரு பிரைட்னஸாக தெரியுது அப்படின்னா டே டைம்ல இன்னும் நல்லா எப்படி தெரியும் பாருங்க. இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம்ன்றதுனால 2 த்ரெட்லேயுமே பிசுறு இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு வந்து எண்டு நாட் போட்டு விடணும். அதையும் தாண்டி லைட்டாக எனக்கு பிசுறு தெரியுது. அந்த பிசுரை கரெக்டாக அந்த ஜங்ஷனுக்கு நேராக இழுத்து விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சில் இந்த அம்மா குழந்தை இமேஜ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இன்னைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் இதுதான். தேங்க்யூ.